தருமபுரியில் நடைபெற்று வரும் விழாவில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதனை நேரலையில் பார்க்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் ஆகிய 3 மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். தருமபுரியில் நடைபெற்று வரும் விழாவில் அவர் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்ட பயணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அரசு நலத்திட்ட உதவிகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் தற்போது வழங்கி வருகிறார்கள். மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று புதிதாக பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போல புதிய அரசு கட்டிடங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. இதில்தான் இன்றைய தினம் சேலம் சென்ற முதலமைச்சர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய திட்டப்பணிகளை நேரில் சந்தித்து குறிப்பாக பல்வேறு ஆய்வுகளும் மேற்கொண்டார். அதன் அடிப்படையிலே தற்போது புதிய கட்டிடங்களை குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டம் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.